வெல்கம் டு மை சேனலுங்க. இன்றைக்கி நம்ம பன்னீர் 65 தாங்க செய்ய போகிறோம். வீட்லேயே பசங்களுக்கு இது போல் பன்னீர் 65 வாங்கி நம்ம செய்து கொடுத்துக்கலாங்க. ஏன்னா கடையிலலாம் வாங்கினோம்னா விலை அதிகமாக தான் இருக்கும், அதே சமயம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க மனசு நிறைவாக சாப்பிடுவாங்க. ஒரு பன்னீரை வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் எந்த ஸ்பூன் எடுக்கிறோமோ அந்த ஸ்பூனால் கொஞ்சமாக மிளகுத்தூள், அதே ஸ்பூனால் நம்ம கடலை மாவு போட போகிறோம். கடலை மாவு 3 ஸ்பூன் போடுறேங்க. அதே ஸ்பூனால் அரிசி மாவும் 3 ஸ்பூன் போடுறேங்க நான். இப்போது இந்த அரிசி மாவும் கடலை மாவும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எந்த ஸ்பூனில் நம்ம போடுறோமோ அதே ஸ்பூனில் தான் இருக்கணும். தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி கொத்தமல்லியும் போட்டு நம்ம கலந்து விட்டுக்க போகிறோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலங்க. ரொம்ப திக்காக கலக்காதீங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி கலக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், கொஞ்சம் லூஸாக இது போல், அதாவது அந்த பன்னீரில் அந்த நம்ம பேஸ்ட்டை நம்ம தடவரும் போது அது ஒட்டணும், அந்த அளவு இருந்தால் போதும். இதுக்கு முன்னாடி பன்னீரை கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சிடணுங்க. இப்போ தண்ணியிலேருந்து இருக்கிற பன்னீரை மெதுவாக எடுத்து அந்த 65 மசாலா கலவை இருக்கு இல்லையா, அதில் மெதுவாக நம்ம கலக்கணும். ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் மெதுவாக கலந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்ட பிறகு வானிலையில் எண்ணெயை வச்சு ஒரு பீஸாக நீங்கள் பொரித்து எடுத்து பாருங்கள். சூப்பரான டேஸ்டான பன்னீர் 65. நம்ம கல்யாணத்துக்கு போனால் தான் நம்ம எங்கேயாவது சாப்பிட முடியுமா என்ன? வீட்டில் கூட இதே போல் நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம். பன்னீர் இருந்ததுன்னா போதும், வீட்டிலையே இது போல் செய்து அவங்களுக்கு மனசு நிறைவாக நம்மளே கையால் செய்து கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மனசு நிறைவோட அவங்களும் நிறையா சாப்பிடுவாங்க. எண்ணி 2 பீஸு 3 பீஸுன்னு சாப்பிட்றத காட்டிலும் நம்ம வீட்டில் இது போல் செய்து கொடுக்கறதுனால அவங்களும் நிறையா அவங்களுக்கு வேணுங்கிற அளவு திருப்தியாக சாப்பிடுவாங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.